வணக்கம். சத்தியமேவ ஜெயதே, சத்தியமே வெல்லும். இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? அதிலும் நமது இந்த பாரதத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த சத்தியத்தின் பெருமை தெரியும். இருபெரும் இதிகாசங்கள் நம் பாரதத்தின் பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அதில் ராமாயணம் ஒவ்வொரு இந்தியனின் மனதில் இருந்தும் அகற்ற முடியாத ஒரு பிடிப்பினை, பக்தி, வாழ்வியல் பண்பு. ராமாயணம் எதனை சொல்லவில்லை? இன்று நாம் வாழும் அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு இடர்களையும், வெற்றிகளையும், மகிழ்வையும், நகைச்சுவையையும், வாழ்வின் கூறுகள் அனைத்தையும் ராமாயணம் எடுத்து எம்புகின்றது. அத்தகைய ஒரு ராமாயணத்தின் ஒரு பெரும் பங்கு ஆற்றலாக அது கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நமது மத்திய செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் தமிழகத்தில் உள்ள 64 ஸ்ரீராமர் திருக்கோவில்களுக்கு சென்று கள ஆய்வு செய்து கல்வெட்டுக்கள், ஓவியங்கள், கதைப்பாடல்கள், மரபு வழி கதையாடல்கள், வட்டார வழக்கினில் ராமரை போற்றும் விதம் எனும் அனைத்து கூறுகளிலும் ஆய்ந்து அந்த புத்தகத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். 3000 மதிப்புள்ள புத்தகத்தினை இந்த புத்தக திருவிழாவின் நேரத்தினில் கழிவு விலையில் 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பதற்காக மத்திய தமிழாய்வு நிறுவனம் காத்து கொண்டிருக்கின்றது. ராமாயணம் வெறும் பக்தி காவியம் அல்ல. நமது இந்தியா மட்டுமின்றி இந்தோனேஷியா, கம்போடியா, தாய்லாந்து, தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் கூட ராமாயணம் வெவ்வேறு வடிவங்களில் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் பின்னி பிணைந்திருக்கின்றது. பக்தியை விரும்புபவர்களோ அல்லது புராணத்தை நம்புபவர்களோ அல்லது கடவுள் இல்லை என்று கூறுபவர்களும் கூட ஒரு இயல்பு மனிதனின் வாழ்வின் போராட்டத்திலும் சத்தியத்தின் வெற்றியிலும் தன்னை ஒரு ராமபிரானாகவும் சீதையை தனது சத்தியமாகவும் பார்த்து வளர்ந்தும் இந்நம் நாட்டினில் இந்த ராமாயண புத்தகம் ஒவ்வொரு கரங்களிலும் தவழ வேண்டும். அந்த புத்தகத்தினை வாங்கி மகிழ வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.